ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ அந்த வேர்ல்டுல எதுவுமே ஒரு பெர்ஃபெக்டான ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அதுல ப்ரோஸும் இருக்கும் கான்ஸும் இருக்கும். அதாவது நமக்கு எது மேஜர் ஆகணுமோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஃபியூச்சர் கிங். ஸோ இந்த 160cc செக்மெண்ட்ல இந்த பிரைஸ் பேக்கேஜ்ல ஒரு வெல் பேக்டு டெக்னாலஜின்னு சொல்லலாம். நீங்க ரொம்ப டெக்கி கையா இருக்கீங்க, எனக்கு என் பைக்ல எல்லாமே டெக்னிக்கலி லோடலா இருக்கணும்னா டிவிஎஸ் எஸ்டி பெஸ்ட் ஆப்ஷன். இதுல மட்டும் இல்ல 125 இந்த 110cc எல்லாத்துலயுமே அவங்க வந்து நல்லாவே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். என்ன பெர்ஃபார்மன்ஸ். ஸோ உங்களுக்கு வண்டி வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு, அது ஒரு ப்ரோ தான். ஸோ ஏன்னா உங்களால ஹேண்டில் பண்றதுக்கு, பார்க் பண்ணி எடுக்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, பவர் டு வெயிட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இப்ப வெயிட் கம்மியாக வண்டியோட பவருக்கு ஏற்ற மாதிரி அது நல்லா ரியாக்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா 1 கிலோ தூக்கிட்டு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு அதுல நம்ம ரன் பண்றோம்னா இப்போ 1 மினிட் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே 5 கிலோ தூக்கிட்டு அதே ஸ்பீட்ல ரன் பண்றோம்னா இதுதான் பவர் டு வெயிட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இதுதான் சொல்றது, பேப்பர் மட்டுமே பார்க்காம ரியல் லைஃப்ல எப்படி இருக்குன்னு சொல்றது. ஸோ அது இது ரெண்டு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஸோ ஒரு நேக்கட் பைக்குன்னு போறோம் இப்போ, ஏன்னா நம்ம ஒரு ராயல் என்ஃபீல்ட் அந்த மாதிரி ஒரு பைக் போறோம்னா நம்ம இப்படி ஸ்டாண்ட்ஸே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க, ரைடிங் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டாண்ட்ஸே சூப்பரா இருக்கும். அது வந்து நம்ம லாங் போறது நல்லா இருக்கும், பட் நம்ம சிட்டில ஓட்டுற அதெல்லாம் நல்லா இருக்காது. இந்த ஷார்ப்பான ஹேண்ட்லிங் அது இருக்காது. ஸோ இந்த பைக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான ஹேண்ட்லிங் இருக்கு, ஏன்னா இது ஒரு நேக்கட் பைக்கு. ஸோ இந்த ஹேண்ட்லிங் மீன் பண்றதுக்காக அப்படி சொன்னேன். ஸோ நீங்க காம்படிஷன்ல பார்த்தாலும் சரி, எம்டி அதன் என்எஸ் இதெல்லாம் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கு. ஸோ அதுக்கு எவ்வளவு காம்படிட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஹேண்ட்லிங் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு யூஎஸ்டி வந்துருச்சு. ஸோ சஸ்பென்ஷன் அதுக்கேற்ற மாதிரி தான் மேஜரா ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க.